வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. கரூர்ல நடந்த தாவேகா கூட்டத்தில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பத்தி இப்ப வரைக்கும் பல தகவல்கள், பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வெளியாயிட்டே தான் இருக்கு. இன்னும் கட்சி தலைவர்கள் பல பேர் அவங்களோட விமர்சனங்களையும் அவங்களோட கேள்விகளையுமே இந்த ஒரு சம்பவத்துல முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ரீசெண்டா நடந்த ஒரு மீட்டிங்ல இந்த கரூர் துயர சம்பவத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் விமர்சனங்களையும் ரொம்பவே கடுமையா முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா தாவேகா, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த ரெண்டு பேருக்குமே அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்ப கரூர் துயர சம்பவத்துக்கு பல கட்சி தலைவர்களோட கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அண்ட் அந்த அடுத்த நாள் அவங்களோட கருத்துக்களுக்கும் இப்ப அவங்களோட கருத்துக்களுக்குமே நிறைய மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னும், ஏன்னா ஸ்டார்டிங்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின தலைவர்கள் கூட இப்ப அவர் மேல அடுக்கடுக்கான விமர்சனங்களையும் கடுமையான நெகட்டிவ் விஷயங்களையுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு ரீசெண்டா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் அடுக்கடுக்கான கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையுமே முன் வச்சிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குறுகலான ஒரு சாலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பேச அனுமதிச்சதுதான் இந்த ஒரு சம்பவத்துக்கான முதல் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரச்சார கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வரதுக்கு அலோவ் பண்ணது ரெண்டாவது தவறு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த பேசின பிரச்சார கூட்டத்துல அவர் மேல செருப்பு வீசின நபரை கைது பண்ணவே இல்லை, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் பேசக்கூடிய ஸ்பீச்சை கேட்கணும்னு விரும்பி வந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவுல அவர் மேல எப்படிங்க செருப்பை வீசுவாங்க, அப்ப இதை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இல்லாம அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிகளை தூண்டி விட்டது அப்படின்றது 10 ரூபாய் அமைச்சர், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை மறைமுகமா சாடி இருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த ஒரு சம்பவத்துக்கு, இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சம்பவத்தை பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்ற வசனம்லாம் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க. இந்த ஒரு கரூர் துயர சம்பவத்துக்கு தாவேகாவும் கவர்மெண்ட்டும், அதாவது நம்ம தமிழக அரசும் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்துல உண்மையை யார் மறைச்சாலும் அது கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். ஒரு நாள் இந்த ஒரு சம்பவத்தோட உண்மை வெளியே வரும் அப்படின்னுமே ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். இது மட்டும் இல்லாம தாவேகா தரப்புல இருந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு ஏன் விஜய் அவர்கள் இன்னும் நேர்ல போய் அந்த மக்களை சந்திக்கல, அவர் சீக்கிரமா கரூர் மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்ற வேண்டுகோளையுமே வச்சிருக்காங்க. இது வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூர் மக்களை, பாதிப்படைஞ்ச மக்களை நேர்ல சந்திக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்திருக்கு. அந்த ஒரு மீட்டிங்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா இந்த ஒரு நிகழ்வுகளை என்ன மாதிரி நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த ஒரு சம்பவத்துல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற பிளானிங்குமே இந்த ஒரு மீட்டிங்ல மாவட்ட செயலாளர்களோட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்களுமே வெளியாயிருக்கு. நீங்க இந்த கரூர் துயர சம்பவத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இன்னும் மக்களை அவர் நேர்ல சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.